ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயா வந்து எல்லாரையும் டான்ஸ் ஆட எல்லாரும் முன்னாடியே டான்ஸ் ஆட சொல்லுவாங்க இல்லையா. இதில் கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, விஜயா வந்து நான் கற்றுக்கிட்டது கிளாசிக்கல் டான்ஸ், இப்படி குடிச்சிட்டு முன்னாடி ஆடுறது கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கோவமாக ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் இதுவாகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் என்ன பண்ணுறாங்க, வந்து அவங்க அம்மாவை காணுன்ற மாதிரி தேடிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்ருதி வந்து அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டுறாங்க, என்ன அவங்க வீட்டில் எவ்வளோ சூப்பராக பார்த்துக்குவாங்க, இங்கே என்னடான்னா நீங்கள் இவங்களை வந்து இவ்வளோ அசிங்கப்படுத்தி இது பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி திட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் என்ன பண்ணுறாங்க, மனோஜ் அந்த ஷோரூமுக்கு அவங்க கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரோகிணி இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்க அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா விஜயா வந்துடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, ரோகிணியை மறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுறாரு, விஜயாவை போய் பார்க்குறாரு. அப்போ அவங்க உள்ளே வந்து இந்த மாதிரி எனக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்ல, மாமா நீங்கள் முகம் கழுவுங்க, நான் காஃபி ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜயாவை இந்த பக்கம் அனுப்பிச்சிட்டு ரோகிணியை வந்து வெளியில் அனுப்பிச்சி விட்டுறாரு. அதுக்கப்புறம் நான் வேணா உங்களுக்கு ஹோட்டலில் ரூம் போட்டு தரமான்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போய் ஹோட்டலில் இல்லை ஸ்ருதி வீட்டில் தங்கினா கூட முத்து வந்து இந்த வீட்டை மீட்க மாட்டான், முத்து வந்து வீட்டை மீட்கணுன்னா நான் இங்கே தான் இருக்கணுன்ற மாதிரி மனோஜ் கிட்ட சொல்ல, மனோஜ் அதை ஏற்றுக்கிறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் ரவியும் வந்து இந்த மாதிரி அம்மாவை காணுன்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து சொல்கிறாரு, எங்கேயோ போயிருக்க மாட்டாங்க, மனோஜோட கடைக்கு தான் போயிருப்பாங்க, நம்ம அங்கே போய் தேடி கண்டுபிடிக்கலாம், நான் போய் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி ஸ்ருதியும் இவனையும் அமுச்சு விட்டுறாங்க ரவியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, மனோஜ் அவங்க அம்மாக்காக அவங்க ஸ்டாஃபுங்களே வச்சு சமையல் பண்ணுறாரு. விஜயா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாகவே அவங்க சோபாவில் உட்காந்துருக்காங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.